எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு. சரியான அந்த கதை என்னன்னு கேட்டால், எனக்கு ஒரு பேராசிரியர் தேவரத்னு சொல்லி எங்களுக்கு மாஸ்டர் டிகிரியில் நான் படித்த கதை இது ஒரு கம்யூனிகேஷன் சம்பந்தமான கதை. நாங்கள் சில விஷயங்களை சொல்லணும், சில விஷயங்களை எக்காரணம் கொண்டும் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. அப்படியே விளங்குது. இப்போ ஒரு ஆள் 20 வயது ஆகிட்டு ஒரு கல்யாணம் முடிஞ்சு, கல்யாணம் முடிஞ்சா என்ன நடக்கும்? எல்லாரும் 18 வயதுக்கு மேற்பட்ட கல்யாணம் செய்கிறார்கள், 18 வயதுக்கு மேற்பட்ட கல்யாணம் செய்யல இல்லை. ரைட், கல்யாணம் முடிஞ்சா என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் தானே. ரைட், ஃபர்ஸ்ட் நைட்ல புருஷனாரு மனசுக்கிட்ட சொன்னாரு. அவர் காலையில இருந்து மனசே பார்த்து வந்தாரு, சொல்லவே இல்லை. மிகவும் நீட்டான உள்ள, நல்ல அமைதியான உள்ள, இவற்ற கற்பனைக்கு இவற்றை எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவள் இருக்காள். சொன்னாரு, உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும். நான் ஒரு மிச்சம் சந்தோஷமா இருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைச்சது சரியான சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இவர் அவர்கிட்ட அவரை பற்றி நிறைய புகழ்ந்து கதைச்சார். ஏன்னா நீ நல்லா நடந்து கொள்றாய், நீ கதைக்கிற முறைகள், என்னோட பார்க்குற முறைகள் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி இவரை பற்றி புகழ்ந்து கதைச்சார். இப்படிப்பட்ட ஒரு உண்மையோட வாழக்குள்ள நான் சில உண்மைகளை சொல்லித்தான் என்ன செய்யணும், இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே அவங்க கேட்டாலும் அப்படி இல்லை தான் உண்மை, நீங்கள் நல்ல வாழ்த்தானே, என்ன பிரச்சனை இல்லை. இல்லை, நான் உன்னை லவ் பண்ணி இப்போ கல்யாணம் படிக்கும் வரைக்கும் நான் வேறொரு பிள்ளைய லவ் பண்ணியிருந்தேன். நாங்கள் 2 பேரும் கொழும்புல எந்த இடம் அது அந்த ஓல்வேஸுக்கு எல்லாம் போயிருக்கோம். பிறகு என்னது புதுசா கல்யாணம் கொழும்புல எந்த இடம் அது போர்ட் சிட்டிக்கு போயிருக்கோம், லோட்டஸ் பார்க்கு போயிருக்கோம், இப்படி நிறைய இடம் போயிருக்கோம். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று வரையும் நான் அந்த லவ்வை விட்டுட்டேன். இப்போ நான் உன்னை தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். எனக்கு இந்த பிரச்சனையை உன்னோட சொன்னதால தான் எனக்கு சந்தோஷம். அவனோட பேர் சுமதி. இப்போ நான் சுமதியை விட்டுட்டேன். இப்போ நீ தானே இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். இவ மாட்டா அத்தான் எல்லா உண்மையையும் சொல்லிட்டாரு. நம்மளும் நம்மளோட கதையை அத்தான் சொன்னாதான் அது வாழ்க்கை, இல்லாட்டி அது ஒரு பிழை நம்ம வாழ்க்கையில விட்டுருவோம்னு சொன்ன உடனே அவ சொன்னாரு, அத்தான் நானும் உங்களுக்கு ஒரு உண்மை ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அடி உனக்கு என்னடி நீ ஒரு கதையுமே இல்லாத ஒரு ஆள் அம்மா அவங்களோட ஊராக நல்லா சொன்னாங்களே அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கும் ஒரு கதை ஒன்று இருக்குது. அது எங்களோட பக்கத்து வீட்டுக்கார ரவியில கதை. அந்த கதை எங்க பக்கத்து வீட்டுக்கார ரவியில கதை. இப்படித்தான் நீங்க சுமதியை லவ் பண்ண மாதிரி ரவியும் என்ன லவ் பண்ணது. அவர் எனக்கு உடுப்பெல்லாம் வாங்கி தந்திருக்காரு. நாங்க இப்படி கொழும்பெல்லாம் போகல, நாங்க மட்டக்களப்புல என்ன அது பாதி போயிருக்கோம், அங்கால பாசிக்குடாக போயிருக்கோம். எனக்கு நிறைய உடுப்பெல்லாம் வாங்கி தந்திருக்காரு. ஒரு மாலை கூட எனக்கு வாங்கி தந்திருக்காரு. அப்படிலாம் வாங்கி இந்த வீட்டில் போறவன்னு சொன்ன உடனே இவர் கொஞ்சம் பிடப்பாயிட்டாரு. மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல சரியா சரியா. இப்போ நீங்கள் யோசிச்சு கொண்டு போய் பெஸ்ட் நடந்துட்டாங்க மாட்டேன். சரி நடக்கல. 3 மணி விழிச்சா 3 மணிக்கு எழுப்பி சொன்னாரு, நான் ஒரு பிளேன் வியூ ஒன்று குடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. யாரு? மாப்பிள்ளை. அவன் சொன்னாங்க, இப்போ கல்யாணம் முடிஞ்சுன்னா ஒரு பெஸ்ட் நைட் நடக்கல, பிளேன் வியூ ஒன்று நான் உங்களுக்கு போட்டு தாரேன், பிரச்சனை இல்லை, நான் ஒரு பிளேன் வியூ ஒன்று போட்டு தாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் போய் வெளியில் நான் குடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் சொன்னாலும் நான் உங்களுக்கு போட்டு தாரேன்னு சொல்லி அவன் விடுற மாதிரி இல்லை, அவர் முடுற மாதிரி இல்லை. ஒரு 4 மணிக்கு வரை நான் வெளில குடித்து வரணும் போனவர் வரல. காலையில் 10 மணியா போயிட்டு கதவை திறக்கல. அம்மா காரி பார்த்தா அப்படி என்ன 10 மணி மட்டும் உள்ளுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு கதவை தட்டின உடனே இவங்களும் அப்பா கிட்ட, அம்மாவும் மகளும் அப்பா கிட்ட சில ரகசியங்களை சொல்றது இல்லை. பின்ன என்ன பிரச்சனை நடக்கிற மாதிரி அப்பாவும் உணர்ந்துட்டு அப்பாவும் பின்னுக்கு வந்துட்டார். அப்பாவும் பின்னுக்கு வந்த உடனே அம்மா கேட்டா எங்களுடைய அத்தான் என்ன நடந்துன்னு சொல்லி. அம்மா அப்படித்தான் அவரு சுமதியாமன்னு சொல்லி அவர் லவ் கதையை என்கிட்ட சொன்னாரு. நான் நம்மளோட ரவித கதையை நான் சொன்ன உடனே ஒரு 2 சொல்ல அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு, நீங்க உங்களோட பெட்ரூமுக்குள்ள போங்க, நான் மற்ற கதையை சொல்றேன்னு சொல்லணும். அப்பா பார்த்தாரு, இவங்க என்ன ரகசியம் கதைக்க போறாங்கன்னு. அப்பா ஓடி போய் கட்டில் இருக்குல்ல படுத்துட்டாரு. பின்ன அம்மா கதைக்கு பதறது ஓடி போய் இவள்கிட்ட பாடின்னு கூப்பிட்டு போட்டு கேட்டாரு, இங்க என்ன நடந்துன்னு சொல்லி.
அம்மா இப்படித்தானே ஒரு லவ் கதையை சொன்னாரு. நானும் ரவிட கதையை சொன்னேன். ஒரு பிளேன் டீ குடிச்சிட்டு வாரன்னு சொல்லி போனவர் அப்படி போயிட்டாருன்னு சொல்லி அம்மா கடும் போகும். அப்படி லூசி பைத்தியாரு, உனக்கு ரகசியத்தை பாதுகாக்கணும் என்னன்னு தெரியுமா? எந்த கதையை ஆர்கிட்ட சொல்லணும் மட்டும் உனக்கு தெரியுமா? நீ என்ன கொப்பர் காடி போந்த நீ என்ன அப்பர் காடி பிறந்த நீ எங்கட மாமாட மகன் தேவனுக்கு தாண்டி நீ பிறந்த 22 வருஷமா இந்த ரகசியத்தை நான் எப்படி பாதுகாக்கிறேன் தெரியுமா? அப்படின்னு சொன்ன உடனே அப்பா கட்டில கீழே வளர்ந்தவர் மெல்ல வெளியில வந்து ஒன்றுமே சொல்லல. அப்பா ஒரு பிளேன் ஒன்று குடிச்சுவாங்க, ஒரு பிளேன் ஒன்று குடிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போயிட்டாரு. இந்த கதை வந்து கேட்கறதுக்கு கற்பனை கதையாக கூட இருக்கலாம், விளங்கு தானே. ஆனா இந்த கதையில ஒரு பயங்கரமான ஒரு உண்மை இருக்கு. நீங்க ஒரு முயற்சியாளர் இருக்க போறார்கள், இப்படிப்பட்ட தொழில் செய்ய போறார்கள். இப்ப சிம்பிளா எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, நீங்க பிளாஸ்டிக் பொருட்களை பொருட்கி இப்ப வைக்க போறீங்க. நம்மள இந்த கதையை வரக்கூடாதுன்னு சொன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் பொருட்களால நம்ம கதை நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் சோசியல் என்டர்பிரைஸ் சொல்லப்படுத்தாங்க. இது ஒரு சமூக முயற்சி ஆண்மை, சமூகத்துக்கும் நன்மை இருக்கும், அது மூலமாக நமக்கும் நன்மை இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் எப்படி போகணும்னு சொன்னா எங்களோட இயற்கையை பாதுகாக்கக்கூடிய வகையில, எங்களோட சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கொண்டு வரக்கூடியதாக இந்த ப்ராஜெக்ட் இருக்கணும். இதுதான் எங்களோட விளக்கம். ஓகே.